சேதுவை மன்னிச்சு தமிழ்ச்செல்வி சேதுவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடி நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ அமைதியா கிளம்பிக்கிட்டே இருக்க. என்ன மாப்பிள்ளைய நீ ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுவல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்க, அம்மா இங்க பாரு, என் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை தான் நான் கோர்ட்டில் நான் முடிவாக சொல்லுவேன். நீ சொல்கிற, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் என்னோட முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. ஏன்னா அவர் கூட வாழ போகிறது நான் வாழ்ந்தவனா. நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதை நான் எடுத்துக்கிறேம்மா. பேசாம நீ எதுவும் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். சரி, எனக்கு நேரமாச்சு, அவர் வேற வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க தமிழ்ச்செல்வி ஒரு முடிவு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க. காத்துக்கிட்டு இருந்த சேதுவோ அங்க தமிழ்ச்செல்விய பார்த்து, இங்க பாரு தமிழ், நீ என்ன முடிவு எடுப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடு தமிழ். நான் எவ்வளவு உன்னை காயப்படுத்தியிருக்கேன். ஆனாலும் நீ எனக்கு ஒரு உத்தமையான பொண்டாட்டியா, எனக்குன்னு எனக்கு மட்டும் நீ இந்த வீட்டுல வாழ்ந்திருக்க. நான் உன்னை அன்னைக்கு தப்பா பேசியிருக்க கூடாது. ஏதோ குடி போதையில தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட மனசார இப்போ கடைசியில உனக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆனாலும் தமிழ்ச்செல்வி சேது சொன்ன மன்னிப்பை காதுல கூட பொருட்படுத்திக்காம அங்கிருந்து கீழே இறங்குறாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஜோடியா வர்றதை பார்த்ததும் இங்க சித்ராவோ ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா இவ என்னமோ சேது கூட ஜோடி போட்டுக்கிட்டு இறங்கி வரா. எனக்கு என்னமோ இவ கோர்ட்டுல போய் சேது கூட சேர்ந்து வாழ போறேன்னு தான் சொல்ல போறா. கடைசியில நாம போட்ட திட்டம் எல்லாம் நாசமாகி இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறாங்க. ஆனா நம்ம தம்பி போஸும் அந்த காவியாவும் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்ல, ஏய் இதெல்லாம் எம்பிட்டு நாள் நடந்துரும்னு நானும் பாத்துறேன்டி. இங்க பாரு, இவ இப்போ இந்த சேது கூட இங்கிருந்து போக போறாதான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் உருப்படியா கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தாதானே. கண்டிப்பா ரெண்டு பேரும் போய் சேர மாட்டாங்க. அதுக்கு நான் சரியான திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, அம்மா என்னம்மா சொல்ற? என்னடி இந்த ஈஸ்வரினா லேசுப்பட்டவளா? என் புள்ள போசு மகாராஜா மாதிரி அந்த காவியா கூட புருஷனா வாழ போறவன். தேவையில்லாம எதையோ சொல்லி அவ மனச மாத்தி கடைசியில இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி ஏதேதோ பழிய போட்டு என் புள்ளைய இப்படி வாழ வெட்டியா எங்கேயோ போய் கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரின்ற கதையா போய் மாலையை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு தேவையாடி? பாரு, இந்த சாவித்திரியும் தாமரையும் நம்மளை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த நிலைமைக்கு நாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தான். அவங்க எப்படி இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நானும் பாக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போவாங்க, ஆனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்கடி. அம்மா அப்படின்னா போற வழியில ஏதாவது பிரச்சனை வர வைக்க போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, ஆமாண்டி, எல்லாத்தையும் நான் தயாரா தான் பண்ணி வச்சிருக்கேன். நீ நடக்க போற கூத்த மட்டும் பாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வெளியே வர ராஜாங்கம் அப்பத்தானு எல்லாருமே தமிழ்ச்செல்விய பார்த்து, இந்த ரெண்டு பேரும் இப்போ எப்படி சேர்ந்து இந்த இடத்த விட்டு வெளியே போறீங்களோ அதே மாதிரி மறுபடியும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வந்து வாழணும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் அங்க இருந்த ராஜாங்கமும் வாழ்த்த ரெண்டு பேருமே இது கேட்டுட்டு அங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் போறவங்களை பார்த்துட்டு உடனே தான் செட் பண்ண அடியாளுக்குமே ஈஸ்வரி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சேது கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான், அந்த காரோட அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு எங்க போனை வைக்க, இன்னொரு பக்கம் சேது கார் எடுத்துக்கிட்டு போக அங்க வழியில நின்றுக்கிட்டு இருந்த லாரி டிரைவருமே அந்த சேது வர காரை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. சேதுவோட காரை லாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரத இங்க சேதுவோ பார்த்துட்டு சரியான நேரத்துல லாரி இடிக்க வர சமயம் இங்க காரை திருப்பிக்கிட்டு நேரா இங்க ரோட்டு சருவல்ல போய் அப்படியே காரை நிறுத்திடுறாரு.
கொஞ்ச நேரத்துல எங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ அங்கேயே தலையில இடிச்சுக்கிட்டு மயக்கமும் போட்டுடுறாங்க. சேது ரொம்ப பதட்டத்தோட இங்க தமிழ்ச்செல்விய பார்க்க தமிழ்ச்செல்வி மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் இங்க வெளியே வேக வேகமா வந்து கதவை திறந்து தமிழ்ச்செல்விய தன்னோட மடியில எடுத்து போட்டு இங்க தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கத்தி கதற அங்க சூழ்ந்த மக்கள் எல்லாருமே அங்க ஒரு சிலர் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்ப அங்க தமிழ்ச்செல்வியுமே எழுந்து உக்காந்துடுறாங்க. தமிழை கட்டி பிடிச்சு இங்க சேது என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன் தமிழ், நீ எனக்கு கிடைச்சிட்ட அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ உடனே எங்க தமிழ்ச்செல்வியுமே சேதுவோட அன்பையும் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க அந்த லாரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சேது சுத்தம் முத்தம் பார்க்க, ஆனாலும் அந்த லாரியோ அங்க காணாம இருக்கிறத பார்த்ததும் சேதுவுக்கு ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் ஆனாலும் தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம கோர்ட்டுக்கு போக வேண்டாம் தமிழ், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, இல்லைங்க கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும், அங்க என்னோட முடிவை சொல்லி தான் ஆகணும், நீங்க வாங்க போகலாம், எனக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை தமிழ் நீ வா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் ஆகலைன்னு, முதல்ல நீங்கள் காரை எடுங்க. இல்லை தமிழ் கார் எடுக்க முடியாது, கார் கொஞ்சம் ரிப்பேரு, பரவாயில்ல எதையாவது ஆட்டோ பிடிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல சேதுவோ ஒரு ஆட்டோ பிடிச்சு தமிழ்ச்செல்விய பத்திரமாவே அங்க கோர்ட்டுக்குமே கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் ஈஸ்வரியோ அங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கார்ல போனாங்களே, நாம ஏற்படுத்தின ஏற்பாடு சரியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட போனை எடுத்து அங்க லாரி டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, சாரிம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், கடைசியில அந்த சேது காரை வேற பக்கமா திருப்பிட்டான், என்னால இடிக்க முடியல, அதுக்கப்புறம் அங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நான் லாரியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொதப்பின விஷயத்த அங்கே லாரி டிரைவர் சொல்ல ரொம்ப கோபத்தோட, ஒன்னெல்லாம் போய் வேலை வாங்கின மாதிரி என்ன சொல்லணும், அடைச்சி ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி போட்ட திட்டம் சொதப்பி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடவே இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்த அப்பத்தாவோ அங்கே தனத்துக்கிட்ட, ஏண்டி தனம் உன் அக்கா கடைசியில என்னதான் சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தனத்துக்கிட்ட எங்க அப்பத்தா கேட்க, நான் என்ன சொல்றது அம்மாச்சி, அக்கா கிட்ட நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், அம்மாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, ஆனா அக்கா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, அக்கா இப்போ வரைக்குமே மாமா மேல கோபமா தான் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கிட்ட தனம் சொல்ல, ஏண்டி அப்படியா சொல்ற, அப்போ தமிழ்ச்செல்விக்கு சேது மேல எந்த ஒரு அன்பும் பாசமும் வரலையா, இப்போ வரைக்கும் அது வரைக்கும் எதுவும் வரலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தனம் சொல்ல, இல்லடி இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, ஒருவேளை கோர்ட்டில் போய் எனக்கு சேதுவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ எதையாவது உளறி வச்சுட்டா அப்புறம் என்ன பண்றது அப்பாச்சி, கண்டிப்பா ரெண்டு பேரையும் நீதிபதி பிரிச்சு விட்டு தான் அனுப்புவாங்க. ஐயோ என்னடி சொல்ற, அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுடி, ஏண்டி என் கூட ஒரு நிமிஷம் வா. அம்மாச்சி எங்க அம்மாச்சி, ஏண்டி நான் சொல்றேன்ல வாடி, உன்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆட்டோவை பிடிச்சி அப்பத்தா இங்க தனத்தை அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன அம்மாச்சி, நாம எதுக்காக இப்போ கோர்ட்டுக்கு போறோம், அடியே உன்னை வாயை முடிக்கிட்டு பேசாம வான்னு சொல்லிட்டேன், ஏதாவது பேசன்னு வச்சுக்கோ அப்புறம் எதனா திட்டி போடுவோம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோர்ட்டுக்கு அங்க தனத்தை அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்பத்தா. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ்ச்செல்வியோட வக்கீலுமே, இங்க பாரு தமிழ், இது உன்னோட வாழ்க்கை, நீ எடுக்க போற முடிவு இதுதான் கடைசி வரைக்கும், சரியா, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடுத்து சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் அங்க நீதிபதி முன்னாடி போய் நிக்க வைக்கிறாங்க. அங்க இருந்த நீதிபதியோ இங்க சேது கிட்ட, என்ன சேது, நீங்க கொடுத்த கேஸ நீங்களே மறுபடியும் வாபஸ் வாங்கினதா உங்க தரப்புல இருந்து வக்கீல் சொல்லியிருக்காங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிபதி சேதுவை பார்த்து கேட்க, மேடம் என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விய நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னோட வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டேன், ஆனா இப்போதான் அதை நான் உணர்ந்துட்டேன், என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி கூட நான் ரொம்ப காலம் வாழணும், என்ன மன்னிச்சிடு தமிழ், மனசார எல்லார் முன்னாடியும் நான் உன்னை அவமானப்படுத்தி பேசினேன், இப்போ அதே எல்லார் முன்னாடியும் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து மன்னிப்பு கேட்க,
ஆனாலும் இங்க தமிழ்ச்செல்வி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே திக்கி திணறி நின்னுகிட்டு இருக்க அங்க இருந்த நீதிபதியோ, அப்புறம் என்னம்மா தமிழ்ச்செல்வி, அதான் உன்னோட ஹஸ்பண்டே உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொல்லி கேக்குறாரே, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரிம்மா, நான் கேட்கறதுக்கும் நீ எந்தவித பதிலும் சொல்லல. உனக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த கோர்ட் நேரம் கொடுக்குது. இந்த நேரத்துல உனக்கு ஒதுக்கி கொடுக்கறதுனால உனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ யோசிச்சுட்டு வந்து உன் முடிவை 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு 10 நிமிஷம் கொடுக்கவே, தமிழ்ச்செல்விக்கோ சேதுவை வேணும்னு சொல்ல முடியாம வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாம என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம திக்கி திணறி நின்னுக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வேக வேகமா அம்மாச்சி தனத்தை அழைச்சிக்கிட்டு கோர்ட்டோட வாசலுக்கு வராங்க. அடியே தமிழு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா குரல் கொடுத்துக்கிட்டே வர, அம்மாச்சி என்ன அம்மாச்சி, இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அப்பத்தா கேட்க, அடியே எங்கடி என் பேரன் சேது. அப்பத்தா என்ன அப்பத்தா, நாங்க தான் கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரப்பட்டு இங்க வந்திருக்க? இல்ல, நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அடியே தமிழு, இங்க பாரு, என் பேரன் ஏதோ தப்பு பண்ணி உன்கிட்ட தப்பா பேசிட்டான். ஆனா இப்போ வரைக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்டி. அதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்கேன், உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அப்பத்தா சொல்ல, அம்மாச்சி என்ன சொல்ற, நீ என்ன உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க? இல்லடி, இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்படியாவது 2 பேரும் ஒன்று சேர்றீங்களான்னு பார்ப்போம். அதனால தாண்டி அடிச்சு பிடிச்சி வந்திருக்கேன். அம்மாச்சி என்ன சொல்ற, ஒழுங்கா புரிய மாதிரி சொல்லு. ஏண்டி, உன் வயிற்றுல வளருதே ஒத்த புள்ள, அது ஒத்த புள்ள இல்லடி, ரெட்டை புள்ளடி. ரெட்டை உசுறு உன் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்குடி. சி, என்ன அம்மாச்சி சொல்ற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ இல்லடி, இது தாண்டி சத்தியம், இது தாண்டி நிஜம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கும்போது உன்னை வெளியே நிற்க வச்சு டாக்டர் கிட்ட நான் தாண்டி இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், இந்த ரெட்டை புள்ளைய வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பிரிஞ்சிடுவீங்களோன்னு பயமாக இருக்குடி. இந்த பிள்ளைங்களுக்காகவாவது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்டி. அதனால தாண்டி நான் அடிச்சு பிடிச்சி வந்தேன். ஏண்டி, இப்பயாவது சேதுவை மனசார இந்த பிள்ளைங்களுக்காக ஏத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா தமிழ்ச்செல்வியை பார்த்து பேச, அதை கேட்டதும் இங்க சேதுவுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமே ஆகுது. அப்பத்தா என்ன அப்பத்தா சொல்ற, தமிழ்ச்செல்வி வயித்துல என்னோட 2 குழந்தைங்களா? ஆமா ஐயா சேது, அன்னைக்கு காட்டுச்சி அம்மன் வந்து விளக்கேற்றும் போது கூட ரெட்டை விளக்கு எரிஞ்சுது, தெரிஞ்சதில்ல? ஆமா, அது ரெட்டை விளக்கு இவ வயிற்றுல வளர்ற ரெட்டை புள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வக்கீலுமே வந்து 2 பேரையும் நீதிபதி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிட்டு போக, அங்க இருந்த நீதிபதியோ தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்னம்மா, உனக்காக ஒதுக்குன 10 நிமிஷத்துல நீ உன்னோட முடிவை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து அங்க நீதிபதி கேட்க, தமிழ்ச்செல்வியோ, நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன் மேடம். நான் என் புருஷன் சேது கூட சேர்ந்து வாழ என்னோட முழு மனசோட நான் ஒத்துக்கிறேன். என் புருஷனுக்கு நான் விவாகரத்து கொடுக்க விரும்பல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டதும் அங்க சேதுவுக்கோ அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற இரட்டிப்பு சந்தோஷமாவே இருந்து எங்க தமிழ்ச்செல்விய அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறத அங்க இருந்த அப்பத்தா தனம்னு பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. சரி, இது போல எப்பவும் நீங்க பிரியாம சந்தோஷமா இருங்க. இனிமே இந்த விவாகரத்து அது இதுன்னு வராதீங்க. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உங்களுக்குள்ளவே அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் நீதிபதி ஒன்று சேர்த்து வச்சிடுறாங்க.